இந்த பதிவில் முத்துசுவாமி தீட்சிதரின் வாழ்வில் ஏற்பட்ட திருப்பு முனையை பற்றி கலைவாணியால் கிடைத்த பொக்கிஷம் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். சென்னை மணலியில் வசித்து வந்த முத்துகிருஷ்ண முதலியார் எனும் ஜமீன்தார் திருவாரூர் தியாகராஜ பெருமானை தரிசிக்க சென்றார். அப்போது அங்கே முத்துசுவாமியின் தந்தை ராமசுவாமி தீட்சிதர் பாடிய பஜனை பாடல்கள் அவரை பெரிதும் ஈர்த்தன. எனவே ராமசுவாமி தீட்சிதரின் குடும்பத்தை தன்னுடன் மணலிக்கு அழைத்து சென்றார். ஜமீனில் கிடைக்கும் சில சௌகரியங்களை கொண்டு இசையின் பல பரிமாணங்களை கற்றறிந்தார் முத்துசுவாமி தீட்சிதர். ஒரு நாள் சிதம்பரநாத யோகி என்னும் தவசீலர் ஜமீனுக்கு வருகை புரிந்தார். காசிக்கு செல்லும் தனக்கு உதவியாக முத்துசுவாமியை தன்னுடன் அனுப்பி வைக்கும்படி ராமசுவாமி தீட்சிதரிடம் அவர் வேண்டினார். நீண்ட தயக்கத்துக்கு பிறகு மகனை காசிக்கு அனுப்பி வைத்தார். இந்த காசி பயணம்தான் முத்துசுவாமி தீட்சிதரின் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. கங்கையில் தினமும் நீராடுவது, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணியை தரிசிப்பது, குருநாதர் சிதம்பரநாத யோகியின் பூஜைக்கு உதவுவது என்று மூழ்கினார் முத்துசுவாமி. அன்னபூரணியை வணங்க என்றும் மறவாதே. சாப்பாட்டுக்கு கஷ்டமில்லாமல் அவள் உன்னை பார்த்து கொள்வதோடு உனக்கு மோட்சமும் அருள்வாள் என்று உபதேசித்தார் சிதம்பரநாத யோகி. இவ்வாறாக சுமார் 5 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் முத்துசுவாமியுடன் கங்கையில் ஸ்நானம் செய்ய சென்ற சிதம்பரநாத யோகி, முத்துசுவாமி கங்கை உனக்கு பரிசளிக்கப் போகிறாள். இந்த புனித நீரில் இறங்கி கண்களை மூடி 2 கரங்களையும் நீட்டியபடி சரஸ்வதி தேவியை துதித்து ஜபித்து கொண்டே இரு என்று உபதேசித்தார். உடனே நீரில் இறங்கி கண்களை மூடி கைகளை நீட்டி கலைவாணியை துதித்தார் தீட்சிதர். இனி தீட்சிதர் என்றே அழைப்போம். மறுகணம் ஏதோ ஒன்று தமது கரங்களில் விழுந்தது போல் உணர்ந்தார். கண்களை திறந்தார். ராம என்று எழுதப்பட்ட அழகான வீணை அது. சரஸ்வதியின் அருளால் தீட்சிதருக்கு கிடைத்த பொக்கிஷம். தீட்சிதரை ஆசிர்வதித்த சிதம்பரநாத யோகி கங்கையில் இறங்கினார். நீரில் மூழ்கியவர் அப்படியே ஜலசமாதியானார். சிதம்பரநாத யோகியின் சமாதி காசியில் அனுமந்த கட்டத்தில் இருக்கிறது. அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்துவிட்டு திருவாரூர் திரும்பினார் தீட்சிதர். அடுத்த பதிவில் முத்துசுவாமி தீட்சிதருக்கு முருகப்பெருமான் நேரில் வந்து காட்சி அளித்ததை பற்றி அறிந்து கொள்வோம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.